பல்லை அதன் எலும்பிலிருந்து பிரிப்பதே பல் பிரித்தெடுத்தல் எனப்படும். உங்கள் பல் உடைந்தாலோ அல்லது சொத்தையானாலோ உங்கள் பல் மருத்துவர் அப்பல்லை அடைத்தோ அல்லது பல் கவசம் வைத்தோ காப்பாற்றுவார். அதிக அளவில் பல் சேதமடைந்திருந்தால் மட்டுமே அப்பல் பிரித்தெடுக்கப்படும். பல் பிரித்தெடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. சிலருக்கு அதிக அளவில் பற்கள் இருந்தால் அது மற்ற பற்கள் வெளிவர இடைஞ்சலாக இருக்கும். சில நேரங்களில் பால் பல் விழாததன் காரணமாக நிரந்தர பல் வெளிவர இடைஞ்சலாக இருக்கும். ஞானப்பல் அல்லது உங்கள் மூன்றாவது கடைவாய்ப்பல் வெளிவரும் முன்னோ அல்லது வெளிவந்த பிறகோ பிரித்தெடுக்கப்படும். இப்பல் சில நேரங்களில் தாடையில் சிக்கிக்கொண்டு வெளிவர இயலாமல் இருக்கும். இது அந்த இடத்தில் பல் வலியோ அல்லது வீக்கத்தையோ உண்டாக்கும். இந்நிலையில் அப்பல் பிரித்தெடுக்கப்படும். முதலில் உங்கள் பல் மருத்துவர் அப்பல்லை பிரித்தெடுக்கும் முன்பு எக்ஸ்ரே எடுப்பார். உங்கள் ஞானப்பல் எடுப்பதற்கு முன்பு முழு பல் எக்ஸ்ரே ஒன்று எடுக்கப்படும். இதில் உங்களுடைய அனைத்து பற்களும் தெளிவாக தெரியும். பல் பிரித்தெடுத்தலில் இரு வகை உண்டு. ஒன்று எளிய முறையில் பிரித்தெடுத்தல், மற்றொன்று அறுவை சிகிச்சை முறையில் பிரித்தெடுத்தல். வாயில் கண்களால் பார்க்க முடிந்த பற்களை மட்டுமே எளிய முறையில் பிரித்தெடுப்பர். அறுவை சிகிச்சை பிரித்தெடுத்தல் கொஞ்சம் சிக்கலான முறை. பல் ஈருக்குள் உடைந்தாலோ அல்லது எலும்புக்குள் உள்ள பல்லை எடுக்க மட்டுமே இம்முறை கையாளப்படும். பல் பிரித்தெடுப்பதற்கு முன் உங்கள் மருத்துவ வரலாறு குறித்து கேட்கப்படும். பின்வரும் சிலருக்கு இது முரண்கேடாக விளங்கும். இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பு உடையவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இதயத்தில் செயற்கை வால்வு பொருத்தியவர்கள். இவர்களுக்கு பல் பிரித்தெடுக்கும் முன்பு பொது மருத்துவரிடமிருந்து ஒப்புதல் வாங்க வேண்டியது அவசியமாகும். பல் பிரித்தெடுத்தல் தகுந்த மருத்துவ வரலாறு இன்றி கையாளப்பட்டால் சிக்கல் நேரிடும். உள்ளூர் மயக்க மருந்து பயன்படுத்தி பல் அகற்றப்படுகிறது. இந்த மயக்க மருந்து செயல்முறையின் போது உங்களுக்கு வலி ஏற்படுத்தாமல் இருக்கும். பல் எடுக்கும்போது நீங்கள் அழுத்தத்தையே உணர்வீர்கள். எந்த வலியையும் உணர மாட்டீர்கள். நீங்கள் எந்த வலியையும் உணர்ந்தால் உங்கள் மருத்துவரிடம் சொல்லுங்கள். இதன் பிறகு பல் குழிவிலிருந்து நீக்கப்படுகிறது. பல் நீக்கிய பிறகு உங்கள் மருத்துவர் விரிவான அறிவுறுத்தல்களை வழங்குவார். பல் நீக்கம் செய்யப்பட்ட பகுதியில் பஞ்சினை வைத்து 45 நிமிடங்களுக்கு அழுத்தி கடிக்க வேண்டும். இந்த அழுத்தம் இரத்தம் உறைவதற்கு வழிவகுக்கும். உங்கள் உணவும் பானமும் அதிக அளவு சூடாக இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். காரமான உணவுகளை தவிர்க்கவும். உங்கள் வாயில் வீக்கம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் ஐஸ் பொதிகளை வைக்கலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வெதுவெதுப்பான உப்பு நீரில் வாய் கொப்பளித்தல் அந்த பகுதி சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. 1 கப் தண்ணீரில் அரை தேநீர் ஸ்பூன் உப்பை உபயோகிக்கவும். உங்கள் பல் பிடுங்கப்பட்ட பிறகு நீங்கள் உடனடியாக உணவு உண்ணலாம். மெருதுவான உணவுகளை உண்ணத் தொடங்கி அடுத்த நாளிலிருந்து படிப்படியாக உங்கள் வழக்கமான உணவுகளை உண்ணத் துவங்கலாம். உங்கள் வாயை சுத்தமாக வைத்துக்கொள்ள பல் துலக்குவது மற்றும் வாயை கொப்பளிப்பது ஆகிய செயல்கள் செய்ய வேண்டும். எச்சில் துப்புதல், உறிஞ்சி குழாய் பயன்படுத்தி குளிர்பானம் அருந்துதல் ஆகியவற்றை 1 வாரத்திற்கு அறவே தவிர்க்கவும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் ஆகியவற்றை சில தினங்களுக்கு தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். இல்லையென்றால் காயம் விரைவாக குணமடையாது. இரத்த ஒழுக்கு அதிகப்படியாக இருந்தால் ஒரு பஞ்சை மடித்து அதை நேரடியாக காயத்தின் மீது வைத்து 10 முதல் 15 நிமிடங்களுக்கு அதை கடித்து கொள்ளுங்கள். வலியை போக்குவதற்கு வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும்
பல் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளவும்.